अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। அஞ்சாவது ஸ்கந்தம் தேவி பாகவதம் 15வது அத்தியாயம் 34வது ஸ்லோகத்தை நிறுத்திருக்கோம். 35ல இருந்து பார்க்கணும். வியாசர் ஆரம்பிக்கிறார். அதாவது பிடாலாட்சியன் அசிலோமா ரெண்டு பேரும் பேசினதுக்கு அப்புறம் வியாசர் கதையை தொடங்குறார். இதி சஞ்சிந்திய தௌ வீரவு சம்ஸ்திதௌ யுத்த தத்பரவு தனுர்பாண தரவு தத்ர தன்னத்தௌ ரத சங்கதௌ. அம்பாள் என்ன ஆகும், சண்டையை போடுங்க அப்படின்ன உடனே மேல சண்டை போறதுக்காக இவங்க ரெண்டு பேரும் ரெடி ஆயிட்டாங்க. இது சஞ்சிந்திய தௌவீரோ, அதாவது நம்ம எப்படி இருந்தாலும் இந்த இடத்துல சண்டையை போட்டுதான் ஆகணும். ஒரு பராதீனன், அதாவது ராஜாவோட சர்வெண்டா இருக்கும்போது ராஜாவுடைய ஆர்டர் என்னவோ அதுதான் கேட்டாகணும். அதை மீறதுக்கு நம்மளுக்கு வேற இடம் இல்லை. இது சஞ்சிந்திய, அதாவது சுவாமி காரியம் பரம் மத்வா, சுவாமி காரியம் இருக்கிறதுக்குள்ளேயே உத்தமமான காரியம் அப்படிங்கிறதாக சம்ஸ்திதோ யுத்த தத்பரோ தனுர்பான தரோ, தனுஷ் பானம் எல்லாம் கையில எடுத்துட்டு ரத சம்ஸ்திதோ, ரதத்துல ஏறி நின்னாங்க. ரத சங்கதோ பிரதமம் து பிடாலாட்சியா, அது பிடாலாக்கியான் இருக்கு, பிடாலாட்சியன் அப்படின்னு அவனுக்கு பேரு. சப்த பானான் முமோச்சகா, அவன் என்ன பண்ணான், 7 பானங்களை அம்பாள் பேர போட்டான். அசிலோமா ஸ்திதோ தூரே, அசிலோமா என்ன பண்றான், பிடாலாட்சியன் சண்டை போறதை பார்த்த உடனே கொஞ்சம் தூரத்துல அசிலோமா நிக்கிறான். பிரேக்ஷகா பரமாஸ்திர விஜய், அவனுக்கும் அஸ்திராதிகள்லாம் தெரியும். பிரேக்ஷகா, அவன் வெறும் ஸ்பெக்டேட்டரா விட்னஸா கொஞ்சம் தூரத்துல நின்று இந்த ரெண்டு சண்டை எப்படி போறதுன்னு பாக்கலாம், ரெண்டு பேருக்கு சண்டையும் அப்படின்னு அவன் தூரம் நின்று பார்த்துட்டு இருக்கான். அவன் டைரக்டா சண்டையில இப்ப பார்ட்டிசிபேட் பண்ணல. இவன் என்ன பண்ணா, அம்பாள் சிச்சேத தாம் ததா பிராப்தான், அந்த ஆயுதங்கள் அவன் 7 பானங்களை பிடாலாட்சி நினைச்சா இல்லையா, அந்த 7 பானங்கள் நேரா அம்பாள்கிட்ட வந்து சேர்றதுக்கு முன்னாடியே, அதாவது அம்பாளை அது அட்டாக் பண்றதுக்கு முன்னாடியே, ததா அப்ராப்தான், தன்னிடம் அவன் அனுப்பிச்ச வேகத்துல வந்து சேருவதற்கு முன்னாடியே, அம்பிகா ஸ்வசரை சரான், அவன் என்ன பண்ணா, சிச்சேத தன்னுடைய சரங்களால அந்த அம்புகள் தன்னிடம் வருவதற்கு முன்னாடியே அந்த அம்புகளை தன் அம்புகளால உடைத்துட்டாள். விடாலாக்கியம் திரிபிர்பானைகி ஜகானச சிலாசிதைகி, அந்த விடாலன் என்ன பண்ணா, திரிபிர்பானைகி 3 பானங்களால சிலாசிதைகி கூர்படுத்தப்பட்ட பானங்கள், அதாவது ஒரு கல்லு, அந்த சாணத்திட்டுற கல் இருக்க, அந்த கல்லுல கூர்படுத்தப்பட்ட பானங்களாலே 3 பானங்களால என்ன பண்ணா, பிடாலாக்கியன் அடிச்சா அவன் ஒரு 7 பானங்களை போட்டா, அம்பாள் அந்த 7 பானங்களை உடைச்சிட்டு அவன் மேல 3 பானங்கள் போட்டா அவன் கதை முடிச்சு கொடுத்த. அவ்வளவுதான். பிராப்பிய பானம் வியசாம் தைத்தியா பபாத சமராங்கனே, அந்த பானம் வந்து அடிச்ச வேகத்தை தாங்காம பானம் விரதாம் பிராப்பிய, அந்த பானத்தினுடைய பான அடியினுடைய வலியினால, அந்த கஷ்டத்தினால தைத்தியா பபாத சமராங்கனே, அந்த யுத்த காலத்திலேயே அவன் என்ன பண்ணா, கீழே விழுந்தான். மூர்ச்சிதோத மமாராசு, மூர்ச்சிதா முதல்ல அவனுக்கு மயக்கம் வந்தது, மமார அவன் அப்புறம் பிராண தியாகமும் பண்ணிட்டான். தானவோ தெய்வ யோகதா, தெய்வ யோகதா விதிவசாத் என்ன ஆயிடுச்சு, மேல சண்டை நடக்கல, சண்டையை போறதுக்கு முன்னாடி அவன் என்ன ஆயிட்டான், விதிவசாத் தெய்வ யோகதா. விடாலாக்கியம் ஹதம் திருஷ்டுவா ரணே சக்தி சரோத்கரைகி, அந்த மாதிரி விடாலன் இறந்தது சக்தி சரோத்கரைகி, அம்பாள் சக்தி அவளுடைய சரோத்கரைகி, அவளுடைய வேகமான அம்புகளாலே விழுந்து இறந்ததை கண்ட அசிலோமா தனுஷ்பாணிகி சம்ஸ்திதோ யுத்த தத்பரஹா, அசிலோமா தனுஷ்பாணிகி யுத்த சம்ஸ்திதா, அவன் கையில தனுஷோட வந்து நிக்கிறான். அவன் என்ன பண்ணான், ஊர்துவம் சவ்யம் கரம் கிருத்வா, தன்னுடைய இடதுகையை தூக்கி அம்பாள்கிட்ட பேசுறான். அவன் முதல்ல ஊர்துவம் சவ்யம் கரம் கிருத்வா சாமுவாச மிதம் வஜா, அவளை பார்த்து என்ன பண்றான், இது சொன்னான், தேவி ஜானாமி மரணம் தானவானாம் துராத்மனாம், நிச்சயமா தெரியும் தானவர்களா இந்த சண்டையில உசுரோட யாருமே திரும்ப போறதில்லை அப்படிங்கிறது நிச்சயமா தெரியும். தானவானாம் மரணம் நிச்சயம், ததாபி யுத்தம் கர்த்தவியம் பராதீனேன வைமயா, இருந்தாலும் அதாவது இந்த சண்டையில எங்களுக்கு ஜெயம் நிச்சயம் இல்லை, உசுரோட திரும்புறது நிச்சயம் இல்லைன்னு தெரிஞ்சாலும்
பராதீனே யுத்தம் கர்த்தவியம். பிறருடைய கண்ட்ரோல்ல இருக்கிறன்னா யுத்தத்தை செஞ்சுதான் ஆகணும். மகிஷோ மந்த புத்திஷ்ட ந ஜானாதி பிரியா பிரியே. மகிஷா மந்த புத்தி, அவன் டல் விட்டர், அவனுக்கு அவ்வளவு புத்தி கிடையாது, மூடர். ந ஜானாதி பிரியா பிரியே. பிரியம்னா நம்மளுக்கு ஹிதமானது, இல்ல பிரியம்னாக்க நம்மளுக்கு பிடித்தது, அப்பிரியம்னா பிடிக்காதது அப்படின்னு. இந்த இடத்துல பிரியா பிரியம்ங்கிறது ஹிதாஹிதம் அப்படின்னு. அதாவது நம்மளுக்கு எது நல்லது எது கெட்டது. நல்லதா இருக்கிறது பிரியமா இருக்கணும், நல்லதுதான் பிரியமா இருக்க முடியும், பிரியமா இருக்கணும். ஆனா நல்லது பிரியமா இருக்கிறது இல்ல அது லோகத்துல. அதனால பிரியா பிரியங்கிறது இந்த இடத்துல புராணம் நல்லது. ஹிதம் செய்த அப்பிரியம் மயா ததக்ரே, அவனுடைய முன்னாடி ஹிதம் அப்பிரியமா இருக்கிறது எது நல்லதோ அது அவனுக்கு பிரியமா இல்லைன்னா அதை நான் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. ஹிதம் அப்பிரியம் ந வக்தவியம் அப்படின்னார். மர்த்தவியம் வீர தர்மேன. அதனால எங்களை மாதிரி வீரர்கள், எங்களை மாதிரி படை வீரர்கள்லாம் என்ன பண்ணோம், மர்த்தவியம் வீர தர்மேன. அதாவது வீரர்கள்லாம் வந்து செஞ்சோற்று கடன் தீர்ப்பதற்காக இப்படி இந்த கும்பகர்ணன் இவெல்லாம் பேசுறான் பாருங்க, அதே மாதிரி மர்த்தவியம் வீர தர்மேன. வி ஹாவ் டு ஃபேஸ். அதாவது நாங்க என்ன பண்ணி ஆகணும், சண்டையில வந்து நின்றுதான் ஆகணும், எதுக்கு ஃபேஸ் பண்ணிதான் ஆகணும். சண்டையினுடைய ரிசல்ட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சா கூட எங்களுக்கு சொந்தமா அதை டெவலப் பண்ணிட்டு மேல போக முடியாம இருக்கு. மர்த்தவியம் வீர தர்மேன சுபம் வா அசுபம் வா பவேத். அது ரிசல்ட் எப்படி வேணா இருக்கலாம், சுபமா இருக்கலாம் இல்ல அசுபமா இருக்கலாம். ரிசல்ட் எங்களுக்கு பாசிட்டிவா இருக்கலாம் இல்ல நெகட்டிவா இருக்கலாம், தான் ஃப்ரம் அவர் ஆங்கிள். அது எப்படி வேணா இருக்கலாம். தெய்வமேவ பரம்பன்யே திக் பௌருஷம் அனர்த்தகம். இந்த இடத்துல நான் சொல்றான் தெய்வமேவ பரம்பன்யே. அதாவது இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல தெய்வம், தெய்வம்னா ஃபேட், தேவகான்னா காட், தெய்வம் அப்படின்னு சொன்னோம்னா ஃபேட்டுன்னு அர்த்தம், விதி. ஸோ தெய்வமேவ பரம்பன்யே, அதாவது என்ன ஆகும், மேல என்ன நடக்கணும் ஏது நடக்கிறதுங்கிறது தீர்மானம் பண்ண போறது விதிதானே ஒழிய மனுஷனுடைய, அதாவது ஃபேட் அண்ட் ஃப்ரீ வில் அப்படின்னு சொல்ல பாருங்க. இந்த இடத்துல ஃப்ரீ வில்லுக்கு மனுஷனுடைய பௌருஷம், அதாவது புருஷனுடைய சக்தியினால தீர்மானிப்பதற்கு, புருஷனுடைய சக்தி வெற்றியை தீர்மானிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இந்த இடத்துல கையை மீறி போற விஷயங்கள்ல விதிதான் எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது. தெய்வமேவ பரம்பன்யே திக் பௌருஷம். அதாவது மகிஷன் எவ்வளவுதான் நினைச்சாலும் அவனால இந்த இடத்துல ஜெயிக்க முடிய போறது இல்லை. ஏன்னா அவன் வாங்கிட்டு வந்த வரம் எப்படி, ஸ்திரீயினால கொல்லப்படணும்னு வரம் வாங்கிட்டு வந்திருக்கான். இப்ப அவனுக்கு என்ன ஆயிடுது, அவனுடைய டைம் முடிஞ்சு போச்சு. அதனால ஸ்திரீ வந்து அவனுக்கு எதிர்த்து நின்றுட்டு இருக்கா. அதான் அவனுக்கு தெரிஞ்சுக்க முடியல. அவன் ஸ்திரீயை வந்து ஸ்திரீனால கொல்லப்படணுங்கிற வரம் யாரு, ஆனானப்பட்ட தேவர்களாலேயே கொல்லப்பட முடியாதுன்னு சொல்லும் பொழுது ஒரு ஸ்திரீங்கிறவ சாதாரண எந்த மூளைக்கு, அவளை தான் ஈஸியா கண்ட்ரோல் பண்ணிடலாம். ராவணன் வந்து ராவணோ மானுஷாதன்யின்னு வரம் வாங்கிற மாதிரி அவளும் தனக்கு ஈக்குவலா தனக்கு எதிர்க்க நிற்க முடியுங்கிறத அவனால யோசிக்க முடியல. அதனால என்ன ஆயிடுது, கடைசி வரைக்கும் அவனால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அதனால ஸ்திரீனாலே ஒரு சாதாரண விஷயம் ரொம்ப, அதாவது ஆனானப்பட்ட தேவர்களாலேயே தனக்கு எதிர்க்க நிற்க முடியாத போது அப்படிங்கிறது தான் அவனை நிக்கிறது. அவனுக்கு வந்து என்ன ஆயிடுது, தன்னுடைய பௌருஷத்தை பெருசா நினைக்கிறான். ஆனா பௌருஷம் பிரயோஜனம் இல்லைங்கிறது தெரியல. பதந்தி தானவாஸ்தூர்ணம் தவ பானாகதா புவி. தானவாக சூர்ணம், சைலன்ட்லி அசுரால்லாம் என்ன பண்றா, தவ பானாகதாக, உன்னுடைய பானங்களாலே அடிபட்டு சூர்ணம், அவ வந்து சைலண்டாவும் என்ன ஆகும், பியூர்லி தேர் ஃபாலிங் டவுன். இத்தியுக்துவா சரவிருஷ்டிம், எல்லாரும் விழுந்துதான் ஆறாங்க விழப்போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், சரவிருஷ்டியம், மேல என்ன ஆகணுமோ ஆகட்டும் அப்படின்னு சரவிருஷ்டியம், அம்புகளை மழையா பெய்யறான். சச்சகார தானவோத்தமஹா தேவி சிச்சேத தான் பானேகி அப்ராப்தாம்ஸ்து நிஜாந்திகே. தன் அருகில வரத்துக்கு முன்னாடி, நிஜாந்திகே தன் அருகில் அப்ராப்தான் வருவதற்கு முன்னாடியே அந்த பானங்களை என்ன பண்ணா, சிச்சேத உடச்சு எரிஞ்சுட்டான். அந்நேகி திவ்யாக தம் தூர்ணம் அசிலோமானம் ஆசுகைகி. அந்நேகி ஆசுகைகி, இதுல ரெண்டு விஷயம் என்ன, அசிலோமாவும் அம்பை ஈரா, அம்பாலும் அம்பை ஈரா. ஆனா அசிலோமா அம்பு அம்பாள்கிட்ட வந்து சேர்றதுக்கு முன்னாடியே அந்த அம்புகளை உடைச்சிட்டு, அசிலோமா அடுத்த அம்பை வர்றதுக்கு முன்னாடியே என்ன பண்றா, அம்பாள் வந்து வேற அம்ப வேகமா, அதாவது முதல்ல அவன் அசிலோமா எய்த அம்பை உடைச்சு எரிஞ்சதோட இல்லாம அடுத்த அம்பை அவன் தொடுக்கிறதுக்கு முன்னாடியே வேகமா அம்பை எய்து என்ன பண்றா, அவனுடைய வில்ல உடைக்கணும், அவன் அடிக்கணும். அதனால என்ன பண்ணா, அந்நேகி ஆசுகைகி, வேறு அம்புகளாலே தம் தூர்ணம் திவ்யாத, அவன் என்ன பண்ணா வேகமா அடிக்கிறான். அது என்ன பண்ணா, தீட்சிதாம் அமர சங்கைச்ச. இப்ப என்ன எடுத்து அம்பாளுடைய வேகத்தை பாருங்க, அசிலோமா அம்பை எய்கிறான், அந்த அம்புகளை உடைக்கிறதோட அடுத்த அம்பா அவனுக்கு டைம் இருக்கும். ஏன்னா முதல் அம்பை எழுந்துட்டு அம்பாள் வந்து என்ன பண்ணணும், அந்த அம்புகளை உடைக்கணும், அப்புறம் தான் அடுத்த அம்பை எடுக்க முடியும்.
ஆனா அதனால அசிலோமாவுக்கு டைம் இருக்க போறது அடுத்த சீரீஸ் ஆஃப் அம்பு ஓடுறதுக்கு. ஆனா அந்த சீரீஸ்க்குள்ளேயே அம்பாள் என்ன பண்ணிட்டா, அடுத்த சீரீஸ் ஆஃப் அம்பாளை அம்புகளை அவனை நோக்கி வெய்ய ஆரம்பிச்சா. எவ்வளவு வேகமாக அம்பாளால அம்புகளை தொடுக்க முடியறது, எய்ய முடியறது, எதிரி எப்படி திணறான் அப்படிங்கிறத தேவர்கள் பார்த்துட்டு இருக்கா. வீக்ஷிதா அமர சஞ்சயிஷ்ட கோபபூர்ணானா ததா, அவ்வளவு வேகமா அம்பு எய்கிற சக்தியும் பாக்குறாங்க, திறமைய பாக்குறாங்க. அதோட அந்த திறமைக்கு வேகத்துக்கு ஏத்த மாதிரி கோபபூர்ணானா அம்பாளுடைய முகம் என்ன ஆயிடுது, கோபத்துல சிவந்து இருக்கு. முழுமையா கோபமா இருக்கக்கூடிய ஆணவம். சுகு சுஷுபே தானவக்காமம் பானைர் வித்ததனோக்கில. இப்ப என்ன ஆயிடுது, அம்பாளுடைய வேகமா வரக்கூடிய அம்புகளை தடுக்க முடியாததுனால அந்த அம்புகள் அத்தனையும் அசிலோமா மேல விழுந்து என்ன ஆயிடுச்சு, அவன் மேல அடிக்கிறது, அவனை காயப்படுத்துறது. சோ தானவகா காமம் வெரி மச். பானைகி வித்ததனுகு, பானங்களாலே அடிபட்ட உடலை உடையவனாக இருக்கான். திரவத் ருதிரதாரகா, திரவத் ருதிரதாரகா அதாவது என்ன ஆயிடுச்சு, திரவத் ருதிரதாரகான்னாக்க பெருகுகின்ற ரத்தத்தை உடையவனாக. அவன் மேல அந்த அம்புகள் பட்டு அடிபட்டு அது என்ன ஆயிடுச்சு, ரத்த மழையா ரத்த ஆறா அவன் மேல இருந்து ஓடுறது. அதை பார்த்தா கிம்சுகஹா, கிம்சுகஹாங்கிறது ஃபாரஸ்ட் ஃபிளவர்னு சொல்லுவான். எப்படி ஃபாரஸ்ட் ஃபிளவர்லாம் ஒரு காடு முழுக்க அந்த ஃபாரஸ்ட் ஃபிளவர்ன்ற அந்த மழை காலம் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா தெரியும், கிம்சுக புஷ்பம்னு தக்கச்சவேர்ந்து அந்த மரம் முழுக்க அந்த இதுவா இருக்கும், அந்த புஷ்பங்களா இருக்கும். அந்த மாதிரி திரவத் ருதிரதாரஸ்தா பிரபுல்ல கிம்சுகா, கிம்சுக விருட்சம் புஷ்பித்திருக்கிறது போல இருந்தான். அந்த அளவுக்கு சக்கச்சவேர்ல இருக்கான். அசினோமா இப்ப என்ன எடுத்து, அம்புகளால அம்பாளை சண்டை போட முடியாது, அம்புகள்ட்ட எடுத்து நிற்க முடியாதுன்னு தெரிஞ்சு என்ன பண்ணான், கதாம் குர்வீம் லௌகீம் உத்தியமிய வேகதா, குர்வீம் மிக கனமான கதாம் ஒரு கதை, லௌகீம் மெட்டல் ஒரு மெட்டல் கதையை ஒண்ணு எடுத்து என்ன பண்ணான், அயன் இரும்பினாலான ஒரு கனமான கதையை எடுத்து என்ன பண்றான், அம்பாளை நோக்கி வேகமா ஓடுறான். துத்ராவ சண்டிகாம் கோபாத், கோபத்தோட என்ன பண்ணான், துத்ராவ ஹி ran after her. சிம்மம் மூர்த்தி ஜகானக, அம்பாள் சிங்கத்து மேல உட்காந்துட்டு தரையில ஓடிட்டு இருக்கான். சிம்மம் மூர்த்தி ஜகான, அதனுடைய தலையில என்ன பண்ணான், அடிக்கிறான். சிம்மோபி நகராகாதைகி தம்ததார புஜாந்தரே, அது தன்னுடைய கால்ல இருக்கிற நகங்களால என்ன பண்ணுது, இவனுடைய மார்ல அடிச்சு கிழிக்கிறது. அகனைய கதாகாதம், இவன் அசிலோமா தன் தலையில கதையால் அடிச்ச வேகத்தையும் பொருட்படுத்தாமல் அவனை நகத்தால அடிச்சு என்ன பண்றது, கிழிக்கிறது. அகனைய கதாகாதம் கிருத்தம் தேன பலியசா, மிக பலவானான அசிலோமாவால் அடிக்கப்பட்டதையும் பொருட்படுத்தாமல் அது என்ன பண்றது, அவனை கிழிக்கிறது. உற்பத்திய தரசா தைத்தியோ கதாபாணி சுதாருணகா, அவன் என்ன பண்ணான், சட்டுன்னு அந்த சிங்கத்து மேல பாஞ்சு ஏற ட்ரை பண்றான். சிம்மமூர்த்தி தமாருஷ்ய ஜகான கதையாம்பிகாம், கதையினால அம்பாளை நேரம் என்ன பண்ணுவோம், அடிப்போம். நேரம் இப்ப நேருக்கு நேர் பக்கத்துல கையில இருக்கிற அஸ்திரங்கள் மாதிரி இருக்கிற அம்பை போட்டோம்னாக்க தூரக்க இருந்து விட்டு எரிஞ்சு சண்டை போடலாம். இது கதையா இருக்கிறதுனால கையில ரெண்டு பேரும் எதிரும் புதிரமா பக்கத்துல நின்று போடணும். இவன் கீழே இருக்கான், சிங்கத்துல இருக்கிறதுனால சிங்கத்து மேல பாஞ்சு ஏறி அடிக்கலான்னு ஏறுறான். கிருதம் தேன பிரகாரந்து வஞ்சயித்வா விஷாம்பதே கட்கேன சிததாரேன சிரச்சிச்சேத கண்டதா, அம்பாள கதையினால வேகமா அடிக்கிறதுக்கு அவன் முயற்சி செய்யும் போது கிருதம் தேன பிரகாரந்து வஞ்சயித்வா, வஞ்சயித்வான டக் பண்ணி அந்த அடி தன் மேல விழாமல், அவன் கதையினால அம்பாள் அடிக்கிறதுக்கு முயற்சி செய்யும் போது அந்த அடி தன்மேல் படாமல், வஞ்சித்வா அந்த அடியை ஏமாற்றி, அந்த பிரகாரத்தை ஏமாற்றி, அந்த வீச்சை டக் பண்ணி அந்த அடி விடாம அவனுக்கு என்ன எடுத்து, அவனுக்கு வேஸ்ட் ஆடுது. அவன் அவ்வளவு வேகம் பண்ணும் போது எதிர்க்கு அது என்ன ஆகும், அந்த 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 ஆயுதம் படாத போது இவனுக்கு பேலன்ஸ் தவறும் இல்லையா. சோ வஞ்சயித்வா விசாம்பதே கட்கேன சிததாரேன, அம்பாள் என்ன பண்ணா, கட்கம், கட்கம்னாக்க அந்த சந்திரகாசம், இந்த இது இருக்கு அர்த்தச்சந்திரன் மாதிரி ஒரு கத்தி இருக்கும் பாருங்க, கனமா பெரிய கத்தி. சோ சிததாரேன ஷார்ப்பா எட்ஜஸ் இருக்கக்கூடிய அந்த கத்தியினால சிரஸ்சிச்சேத கண்டதா, அவன் கழுத்துல இருந்து அவன் தலையை வெட்டிட்டான். சின்ன சிரசி தைத்தியேந்திரா பபாத தரசாட்சிதோ, கழுத்து வெட்டப்பட்ட அளவுல பூமியில விழுந்தான். ஹாஹாகாரோ மகாநாசி சைன்யே தஸ்ய துராத்மனஹா, அந்த துராத்மாவான அசிலோமாவோட சைன்யத்துக்கு ஒரு பெரிய ஆஹா நம்ம தலைவர் போயிட்டாருன்னு பெரிய இது. ஜெயதேவி தேவாஹா, அதே சமயம் இந்த பக்கம் அம்பாளுடைய சைன்யத்து தேவர்கள்லாம் என்ன பண்ணா, ஜெய ஜெய தேவின்னு தேவிக்கு ஜெயஹோ அப்படின்னு அவன் என்ன பண்றான், ஜெயதேவி தேவாஸ்தாம் துஷ்டூர் ஜெகதம்பிகாம், துஷ்டூர்னா ஸ்தோத்திரித்தார்கள். தேவதுந்துபியோ நேதுகோ, தேவதுந்துபிகள்லாம் என்ன எடுத்து, பெரிய வீரர்கள் 2 பேர் போயிட்டாங்கன்னு துந்துபிகள் ஜகுஷ்ட நிருப கிண்ணராக, ஏ நிருப கிண்ணராக ஜகுஹு, அவர்கள் துந்துபி வாசித்தார்கள்.
நிகதௌ தானவோ வீக்ஷிய பதிதௌச்ச ரணாங்கனே நிகதா சைனிகா சர்வே தத்திர கேசரினா பலாத். ஸோ ரெண்டு தலைவர்களும் கீழே விழுந்துட்டதை பார்த்த உடனே படை வீரர்கள் படைத்தலைவர்கள் ரெண்டு பேரும் நிகதௌ தானவோ வீக்ஷிய பதிதௌச்ச ரணாங்கனே சைனிகாக கேசரினா பலாத் நிகதாக. அந்த சிங்கம் என்ன பண்ணிட்டு பாக்கி இருக்கிற வீரர்கள் அவ்வளவு பெரிய அடிச்சு கீழே தள்ளெடுத்து கொண்டு கொடுத்தும். பக்ஷிதாச்ச ததா கேச்சிது, சில பேர் அதை நிசேஷம் தத்ரணம் கிருத்தம். ஸோ இப்ப அந்த சில பேர் அந்த மாதிரி என்ன ஆயிடுது, சில பேரை சாப்பிட்டது சில பேர் அடிச்சதுன்னு ஒண்ணு தத்ரணம் விசேஷம். வீரர்கள் யாருமே இல்லாம என்ன ஆயிடுது, அந்த அதாவது அசுர வீரர்கள் யாருமே இல்லாம அவ்வளவு பேரும் அழிக்கப்பட்டு அது காலியா போயிடுது. விசேஷம் பாக்கி இல்லாமல் செய்யப்பட்டு விட்டார்கள். ஸோ பாக்கி பேர் என்ன பண்ணாங்க, கொஞ்சம் நெஞ்சம் மிச்சம் இருக்கிறவங்க அதாவது தூரத்தில் நின்று இருக்காங்க எங்கேயோ. பக்னா கேச்சித் கதா மந்தாகா. ஸோ கேச்சித் பக்னாகா, எல்லாரும் மனசு உடஞ்சு போயிட்டாங்க. மந்தாகா தேகம் என்ன சொல்றது, டிஜெக்டட். ரொம்ப அவளுக்கு எப்படி மேல எப்படி எடுத்துன்னு போறது, ராஜாட்ட போய் விஷயத்தை எப்படி சொல்றது எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு தெரியாயிடுச்சு. அதனால மந்தாக மூட் அவுட் ஆயிட்டாங்க எல்லாரும். மந்தாக டிஜெக்டட். மகிஷம் பிரதி துக்கிதாக. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, மகிஷம் பிரதி துக்கிதாக கதாக, மகிஷன் தூக்கி ரொம்ப துக்கத்தோட போய் சேர்ந்தாங்க. சுக்ருசுகு ருதுச்சைவ, அதோட சுக்ருசுகு கட்ட ஆரம்பிச்சாங்க, அழ ஆரம்பிச்சாங்க, அழுதுண்டே கத்திண்டே ஓடுறாங்க. திராகி திராகி இது பாஷனை, காப்பாத்து காப்பாத்துன்னு சொல்லிட்டே ஓடுறாங்க. அசிலோமா பிடாலாக்கியோ நிகதோ நிருபசத்தம, இவா ரெண்டு பேரும் என்ன ஆயிடுது, அசிலோமா பிடாலாக்கியன் ரெண்டு பேரும் கொல்லப்பட்டு விட்டார்கள். அந்நேச்சு சைனிகாராஜன் சிம்மேன பக்ஷிதாஸ்தே, பாக்கி சைனிக வீரர்களும் சிங்கத்தினாலே கொல்லப்பட்டு சாப்பிடவும் பட்டு விட்டார்கள். ஏவம் பிரவந்தோ ராஜானம் ததா சக்ருஷ்ச வைசசம். சோ இப்படி ராஜாவை பார்த்து சொல்லி ததா வைசசம் சக்ருஹு, ராஜாவை பார்த்து வைசசம், வைசசம்னாக்க டிஸ்ட்ரெஸ். They narrated this information and made him distressed. தச்ருத்வா வச்சனம் தேஷாம் மகிஷோ துர்மனாஸ்ததா. அந்த வச்சனத்தை கேட்டு இவ சொல்ற விஷயத்தை கேட்டோன்னு மகிஷனுக்கு மேல எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல. துர்மனாகா, அதாவது ஒரு மாதிரி அப்சென்ட் மைண்டட் ஆயிட்டான். பபுவ சிந்தா குலிதா விமனாகா, மனசு இல்ல, எப்படி திங்க் பண்றது என்ன ஏதுன்னு யோசிக்க முடியாம துக்க சயுதா அப்படின்னார். 16வது அத்தியாயம் வியாசர் ஆரம்பிக்கிறார். தேசாம் தத் வச்சனம் சுத்வா குரோதயுக்தோ நராதிபா. இனிமே இந்த மாதிரி திருமுகன் பிடாலாக்கியன் இந்த மாதிரி சாதாரண வீரர்கள் அனுப்பிச்சு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, அதை வச்சுன்னு ஃபேஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணா, குரோதயுக்தோ நராதிபா தாருகம், தாருகம்னா அவனுடைய இது கேரியட்டேர், அதாவது சூதன் சாரதி. தரசா ரதமானைய மேத்புதம், என்னுடைய அற்புதமான அந்த ரதத்தை எடுத்துனுவான். ரதம் எப்படிப்பட்டதுன்னு வர்ணிக்கிறார். சகஸ்ர கர சம்யுக்தம் பதாகா துவஜ பூஷிதம் ஆயுதை சஞ்சிதம் சுப்ரம் சுசக்கரம் சாரு கூபரம். அது எப்படி இருக்கும், சகஸ்ர கர சம்யுக்தம், 1000 குதிரைகளால இழுக்கப்படுறது. அதாவது இழுக்கிறதுக்கு 1000 இருக்கு, 1000 மவுண்ட்ஸ், அதாவது 1000 அந்த இது அது இழுக்கிற குதிரைகள். பதாகா துவஜ பூஷிதம், பதாகா பேனர்ஸ், அந்த துவஜ ஸ்டாண்டர்ட்ஸ், 4 பக்கமும் ஃபெஸ்டூன்ஸ் இருக்கு, மேல அதுக்கு கொடியும் இருக்கு, ராஜாவோட அடையாள கொடி. பதாகா துவஜ பூஷிதம் ஆயுதைகி சம்யுதம், ஆயுதங்களாலே நிரப்பப்பட்டிருக்க எல்லா விதமான ஆயுதங்களும் அந்த இதுல இருக்கு, அவ்வளோத்தையும் கொண்டுட்டு இருக்காது. சுப்ரம் சுத்தமானது, சுச்சக்கரம் நல்ல அது மூவ் பண்ற இதெல்லாம் இருக்கு, வீல் இருக்கு, வெல் ஆயில் அண்ட் ஃப்ரீலி மூவிங் வீல்ஸ், சுச்சக்கரம் நல்ல சக்கரங்கள் கொண்டது. சாரு கூபரம், கூபரம்னா அந்த போல்ஸ் அண்ட் யோக்ஸ் இருக்கு இல்லையா, அதை ஈஸியா மேனவர் பண்றதுக்கு ஏத்த மாதிரி அந்த போல்ஸும் அந்த போல்ஸ்ல போய் சேர்க்கிற யோக்ஸ் எல்லாமே என்ன ஆயிடுது, ரொம்ப அழகா நீட்டா நைஸா இருக்கு. அந்த மாதிரி பிரமாதமா ஈஸியா அதை என்ன பண்ண முடியும், ஏதாவது சண்டையில ஏதாவது ஒரு இடத்துல திருப்பணும், ஒரு இடத்துல இது பண்ணணும்னாக்கா ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது ஈஸி மேனவரபிலிட்டி. சாரு கூபரம், அந்த யோக் அந்த போல் ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸா அது என்ன ஆயிடுது, ரொம்ப சாஃப்டா ரொம்ப அழகா நல்லா பண்ணிருக்காங்க அப்படின்னு வர்ணிக்கிறாங்க. சூதோபி ரதமானிய தமுவாச்ச ஸ்வரான்விதா ராஜன் ரசோயமானிதா துவாரி திஷ்டதி பூஷிதா. சூதன் என்ன பண்ணான், அந்த ரதம் ராஜா எப்பவும் போக வேண்டியிருக்கும்ன்றதுக்கு அதுக்கு ரெடியா என்ன பண்ணிருக்கான், அந்த ரதத்தை தயார் பண்ணி வச்சிருக்கான். ராஜா சொன்னா விட்டுதான், அதுக்கப்புறம் அந்த ரதத்தை தொலைச்சி கிடைச்சி இதெல்லாம் பண்ணி குதிரைகளை பூட்டிங்கிறதெல்லாம் இல்லாம முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிருக்கான். சூதோபி ரதமானிய தமுவாச்ச ஸ்வரான்விதா ராஜன் ரசோயமானிதா, ரதம் வந்திருக்கு, துவாரி திஷ்டதி பூஷிதா, ரெடியா நிக்கிறது. சர்வாயுத சமாயுக்தா, இன்னொன்னு இந்த கராங்கிறதுக்கு என்ன ஆகும், கழுது என்ன ஒரு அர்த்தம் உண்டு. சர்வாயுத சமாயுக்தா, எல்லா ஆயுதங்களுடன் நம்பி இருக்கு. வராஸ்தரண சம்யுதா, அதோட என்ன ஆயிடுச்சு, அந்த தரையில அந்த ரதத்தினுடைய அந்த ஃப்ளோர் இருக்கு பாருங்க,
அது ஆஸ்தரணம் பெஸ்ட் ஸ்ப்ரெட் இருக்கு. வராஸ்தரணம் நல்ல வசதியான ஒரு ஸ்ப்ரெட்டை போட்டு ராஜாக்கு நிக்கிறதுக்கு கொள்றதுக்கு எல்லாம் வந்து சாஃப்டா இருக்கிறதுக்காக நல்ல ஒரு பெஸ்ட் ஸ்ப்ரெட்டை போட்டிருக்கு. அந்த மாதிரி வராஸ்தரண சன்யுதா ஆனீதம் தம்ரதம் ஞாத்வா தானவேந்திரோ மகாபலஹா மானுஷம் தேகமாஸ்தாய. அந்த ரதம் வந்த உடனே என்ன பண்ணான், இப்ப ரதத்துல ஏறணும், எப்படி ஏறுறதுன்னு யோசிக்கிறான். அவன் என்ன பண்ணான், இப்ப மானுஷம் தேகமாஸ்தாய, அவன் மகிஷம் தானே, சோ மகிஷமா இல்லாம என்ன பண்ணான், மானுஷம் தேகமாஸ்தாய மனித தேகத்தை எடுத்துன்னு யோசிக்கிறான். சங்கிராமே கந்து முத்தியதா, அதனால அம்பாளுக்கு எதிர்க்க சண்டைக்கு போறதுக்கு மனுஷ ரூபத்துக்கு சண்டைக்கு போறதுதான் பெட்டர் அப்படின்னு தீர்மானம் பண்ணான். என்ன விசாரிய மனசா, அவன் யோசிக்கிறான், நம்ம மகிஷனாவே சண்டைக்கு போய் நிக்கமா, இப்ப மகிஷமாவே சண்டைக்கு போய் நிக்கிறதா மனுஷனா போய் நிக்கிறதான்னு விசாரிய. தேவி மாம் பிரேக்ஷ துர்முகம் திருங்கிணம் மகிஷம் நூனம் விமனாமா பவிஷ்யதி. அவ என்ன வந்து என்னாகும், திருங்கிணம் இந்த கொம்புகளோட ஒரு எருமையை பார்த்தாலும் என்னாகும், அவளுக்கு மூட் அவுட் ஆயிடு, இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அதாவது சண்டை போடாம அவளை எப்படி வழி கொண்டு வருதுன்னு தான் பார்க்க ட்ரை பண்றான். ஸோ ஒரு மிருக ரூபத்துல பார்த்தா அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அதனால என்ன பண்ணான், நாரீனாஞ்ச பிரியம் ரூபம் ததா சாதுரியம். பெண்களுக்கு வந்து என்ன ஆகும், அழகும் பிளவர்னஸும், புத்திசாலித்தனம் அழகு, இது ரெண்டுமே பிடிச்சிருக்கும். அது ரெண்டும் மகிஷத்துக்கிட்ட இருக்க போறது இல்ல. தஸ்மாத் ரூபம் ச சாதுரியம் கிருத்வா யாஸ்யாமி தாம் பிரதி. அதனால என்ன ஆயிடும், நல்ல ஒரு அழகான ரூபத்தையும் சாதுரியம் இருக்கக்கூடியதான ஒரு சுச்சுவேஷனையும் அசியூம் பண்ணிட்டு நான் போறேன்னு அவன் யோசிக்கிறான். யதா மாம் வீக்ஷ சாபாலா பிரேமயுக்தா பவிஷ்யதி பால் ஃபார்மி அப்படின்னு அவனுடைய இது. அவன் என்னை பார்த்த உடனே என்ன பண்ணுவா, என்னுடைய அழகை பார்த்த உடனே என்ன விரும்புவா அப்படின்னு. மமாபிச்சு ததைவ சியாத் சுகம் நானிய ஸ்வரூபத்தா, எனக்கும் அதுதான் சந்தோஷமா இருக்கும், நிம்மதியா இருக்கு. ஏன்னா அவ பால் ஃபார்மி, தட் இஸ் குட் திங். சஞ்சிந்திய மனசா, இது அந்த ரதத்துல ஏறுறதுக்கு முன்னாடி அவன் மனசுல ஓடக்கூடிய விசாரங்கள், எண்ண ஓட்டங்கள். அதை பார்த்த உடனே என்ன பண்ணான், தானவேந்திரோ மகாபலஹா தியக்வா தன் மாகிஷம் ரூபம் பபுவ புருஷ சுபஹா. நல்ல அழகான ஒரு மனித ரூபத்தை, மகிஷ ரூபத்தை விட்டுட்டு புருஷ ரூபத்தை எடுத்திருந்தான். சர்வாயுதர ஸ்ரீமான் சாருபூஷணம் பூஷிதா, எல்லா ஆயுதங்களையும் எடுத்து தரிச்சுட்டு அழகான நகைகள் என்னென்ன உண்டோ அதெல்லாத்தையும் போட்டு திவ்யாம்பரதரத மிக உயர்ந்த அவ்வளவு வீரர்களுக்கும் பயத்தை ஏற்படுத்தக்கூடிய விதத்துல தேவி சங்கம் அவாதயத் வந்துட்டியா வா ரெடி அப்படின்னு என்ன பண்றா, சங்கத்வனி பண்றா, சங்கத்தினால சங்கநாதம் பண்றா. சங்கம் அவாதயத் சங்க நினதம் சுருத்வா ஜன விஸ்மய காரகம். அவ்வளவு பயங்கரமான சங்கநாதம், மிக உயர்ந்த மிக பெரியதான சங்கநாதத்தை பார்த்த உடனே என்ன எடுத்து எல்லாருக்கும் ஆச்சரியமா எடுத்து. சமீபமேத்திய தேவியாஸ்து தாமுவாச்ச ஹசன்னிவ. ஆனா மகிஷன் என்ன பண்ணான், அவனுக்கு அந்த சங்கம் அவ்வளவு பெரிய ஒரு விஸ்மயத்தை ஆச்சரியத்தை ஏற்படுத்தல. சோ நீ இவ்வளவு என்ன பயமுறுத்துறதுக்கு ஏத்த மாதிரி நீ என்ன பண்ற, இவ்வளவு சங்கம் அவ்வளவு பெரிய சங்கத்த நாதத்தை பண்ணணும்னா எவ்வளவு மூச்சு பிடிச்சு நீ எவ்வளவு வேகமா ஆயுதங்களை ஹேண்டில் பண்ண முடியும்னு காட்டுறது. அவன் என்ன பண்றான், ஹசன்னிவ சிரிச்சுண்டே, அதாவது ஒரு மாதிரி பரிகாசமா, தேவி சம்சார சக்கரேஸ்மின் வர்த்தமானோ ஜனஸ்தில நரோவாத அத ததா நாரி சுகம் வாஞ்சதி சர்வதா. யூசுவலா பேசுற மாதிரி என்ன, சாம தான பேத அப்படிங்கிற வார்த்தைகள் இருக்கு இல்லையா. சாமம்னா முதல்ல கன்சிலியேஷன், சண்டைக்கு எடுப்புல போக கூடாது, ஓரளவுக்கு சமாதானமா பேசி பொறுத்தையாரை எப்படி கன்வின்ஸ் பண்ணி சண்டையை கைவிட முடியும்னு பாக்கணும். இல்ல அவளுக்கு ஏதாவது லாபங்கள் எல்லாம் இருக்கிற மாதிரி அவளுக்கு தானம், ஏதாவது அவளுக்கு வேணுங்கிற வஸ்துக்களை கொடுக்கறது, அதாவது பிரேபிங் மாதிரி. சிலது பிரேபிங் இல்ல, அது என்ன பண்றது, சண்டையை விடுறதுக்கு அவளுக்கு என்ன தேவை அப்படின்ற மாதிரி அதை கொடுத்து அந்த சண்டையை விடும்படி செய்யறது. என்ன பண்றான், பேச ஆரம்பிக்கிறான். ஒரு பெண் வந்து என்ன பண்ணுவா, லோகத்துல பெண்ணுன்னு இல்ல மனிதர்கள் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, சுகத்தை தான் விரும்புவாங்க. சம்சார சக்கரேஸ்மின் பத்தமானோ, இந்த விஷயம் கொஞ்சம் இதுவா சொல்றான், கொஞ்சம் சாதாரணமா எப்படி இருக்கும் ஏதா இருக்கும் அப்படிங்கிற சில விஷயங்களை, அதாவது சுகம்னா என்ன, அது எப்படி கிடைக்கும் அப்படின்னு அவளுக்கு புதுசா எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி அவளுக்கு சொல்ற மாதிரி சொல்றான். சில விஷயங்கள் எல்லாருக்குமே ஞானத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கும். சுகம் என்ன சுகம்பாத ததா நாரி நரகா, ஒரு மனிதனோ இல்ல ஒரு பெண்ணோ சுகம் வாஞ்சதி சர்வதா, எல்லாருமே அவன் சுகம் சம்யோகஜம் அசம்யோகே பவேதிக. சுகம் எப்பேருந்து கிடைக்கும்னா குறைஞ்சபட்சம் 2 பேர், அதாவது அது இது சொல்ற பாருங்க, ஹாப்பினஸ் ஷேர்ட் பிகம்ஸ் டபுள்ட் அப்படிங்கிற பாருங்க. அந்த மாதிரி சம்யோகம்ங்கிறது சுகம்ங்கிறது என்ன ஆகும், தனியா ஒருத்தர் இருக்கிறதுனால, அதாவது தஸ்மாத் ஏகாகி நரபதே உபனிஷத்து சொல்றது, தனியா ஒரு மனிதன் இருக்கும் போது மனிதனுக்கு தனியா சந்தோஷப்பட முடியாது. சந்தோஷம்ங்கிறது என்ன ஆகும், ஏதாவது ஒரு இதில் தான் வரும், யாராவது ஒருத்தருடைய துணையோடு தான் இருக்கணும், யாராவது ஒருத்தர் கூட இருக்கணும் அப்படிங்கிறான்.
சுகம் சம்யோகஜம் அசம்யோகே பவே. தனியா உட்கார்ந்துட்டு இருந்தா என்ன ஆகும், பயம்தான் இருக்கும். அதனால சம்யோகம்னா என்னோட கூட ஒருத்தர் இருந்தாதான் என்ன ஆகும், 2 பேர் மினிமம் 2 பேர் இருந்தாதான் அந்த துணையில தான் மனுஷனுக்கு சந்தோஷம் கிடைக்க முடியுமே ஒழிய துணை இல்லாம சந்தோஷம் இருக்கு. சந்தோஷங்கிறது எசென்சியலா பேச்சோ எதுவாகனா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் என்ன ஆகும், இன் கம்பெனி, அது ஒருத்தருடைய துணையில தான் அது என்ன பண்ண முடியும், அந்த சந்தோஷங்கிறது அனுபவிக்க முடியும். சந்தோஷோ சம்யோகோ பகுதா பின்னா தான் பிரபீமி சுணுஷ்வஹ. சந்தோஷம்ங்கிறது பலதரப்பட்டது, பலவிதமாக பிரிஞ்சிருக்கு. அந்த சம்யோகம்ங்கிறது இருக்கு, சம்யோகத்தை பலவிதமா வர்ணிக்கலாம். அதாவது துணை சேர்க்கை அப்படிங்கிறது, அதாவது சேர்க்கைங்கிறது எப்பவுமே காதலர்களுக்குள்ளேங்கிறது இல்ல, பலவிதமான சேர்க்கைகள் இருக்கு. அததான் அவன் சொல்றான். பேதான் சுப்ரீதி ஹேதுத்தான். நான் அந்த இதெல்லாம் இருக்கு பாருங்க, பேதான் அதனுடைய வெரைட்டிய சொல்றேங்கிறான். வெரைட்டிங்கிறது நம்மளுடைய நட்பு, பிரீத்தி, நட்புனால அன்பினால பிறக்கக்கூடிய சம்யோகம் அப்படின்னு ஒண்ணு, பிற காரணங்களால பிறக்கக்கூடிய சம்யோகம்ங்கிறது ஒண்ணு. அன்பினால வரக்கூடிய சுப்ரீதி ஹேதுத்தான் அப்படிங்கிறது ஒண்ணு. அந்த பிற காரணங்கள்ங்கிறத அந்த வார்த்தையை சொல்லல, இதுல இருந்து அதை புரிஞ்சுக்கலாம் கான்ட்ராஸ்டா. சுப்ரீதி ஹேதுத்தான். அப்புறம் என்ன, ஸ்வபாவோத்தான் அநேகசா. சிலது ஸ்வபாவோத்தான், பிற காரணங்கள்ங்கிறது இயல்பா ஏற்படக்கூடியது. சிலது என்ன ஆகும்னாக்க நட்பின் காரணமாக அன்பின் காரணமாக ஏற்படக்கூடிய தொடர்பு, ஸ்வபாவம் இயல்பாக ஏற்படக்கூடிய தொடர்பு அப்படிங்கிறது 2 விதமான தொடர்பு இருக்கு உலகத்துல. இந்த 2 விதமான சேர்க்கையினாலதான் அதாவது தொடர்பு ஏற்படுறது சம்யோகம். அந்த சம்யோகத்திலிருந்து சந்தோஷம் வரலாம். தத்ர பிரீத்தி பவானாதோ, அந்த பிரீத்தி இருக்கு இல்லையா, அந்த பிரீத்தி பவனா, அந்த பிரீத்தியினால ஏற்படக்கூடிய பிரீத்தி பவனம், பிரீத்தியினால உண்டாகக்கூடிய சந்தோஷத்தை ஆதோ கதையாமின்னு ஆரம்பிக்கிறான். மாதா பித்ரோஸ்து புத்திரேன சம்யோகஸ்து உத்தம ஸ்மிருதா. அதுல மிக உயர்ந்த சம்யோகம், உயர்ந்த சேர்க்கை எது அப்படின்னு கேட்டா, அதனுடைய சந்தோஷம் எதுன்னு கேட்டா, மாதா பிதாக்களுக்கும் குழந்தைகளுக்கும். அவன் 2 பேருக்கும் எந்த விதமான காரணமும் இல்லை. அப்பா அம்மா குழந்தை மேல வச்சிருக்கிற பாசமோ, குழந்தைகள் அப்பா அம்மா மேல வைக்கிற பாசமோ அதுகளுக்கு காரணமே இல்லை. அது மிக உயர்ந்தது, அதுல இருந்து வரக்கூடிய சந்தோஷமும். அதே மாதிரி பிராத்ரா ததா யோகா, சகோதரர்கள் இருவருக்கு நடுவில் இருக்கக்கூடிய யோகா, இது இருக்கு பாருங்க சம்யோகம், அது காரணாத். அது டைரக்டா என்ன எடுத்துன்னா, இந்த மாதிரி காரணமற்று, அதாவது மாதா பிதாக்களுக்கு நடுவுல வரா மாதிரி அப்படிங்கறது இல்ல. அது ஏதோ ஒரு காரணம், மியூச்சுவல் இன்ட்ரெஸ்ட் அவளுக்கு காரணமா இருக்கு. அதோட கிவ் அண்ட் டேக்கும் அந்த இடத்துல தேவையா இருக்கும். அதனால ஒரு காரணத்தினால வரக்கூடியதா இருக்கிறதுனால அது என்ன ஆயிடுது, மத்தியமகா, அது கொஞ்சம் நடுவாந்தரம் தான் அப்படின்னு. உத்தமசிய சுகசீவ தாத்ருத்வாத் உத்தம ஸ்மிருதா. உத்தமமான சுகத்தை கொடுக்கறதுனால அந்த உத்தம சம்யோகம்ங்கிறது உத்தமம்னு பேரு. தஸ்மாத் அல்ப சுகசீவ பிரதாத்ருத்வாச்ச மத்தியமகா. ஏன் இதை மத்தியமம் அப்படின்னு சொல்றோம், ஏன் மாதா பித்ரு சம்யோகத்தை உத்தமம்னு சொல்றோம், ஏன் பிராத்தாக்களுடைய சம்யோகத்தை மத்தியமம்? காரணத்தை எதிர்பார்க்காம வரதா இருக்கிற காரணத்தினால அது உத்தம சுகமா இருக்கு, அதனால அது உத்தம சம்யோகம். இது ஒரு காரணத்தை எதிர்பார்க்கிறதுனால அதுல இருந்து வரக்கூடிய சந்தோஷம் அதை டிபெண்ட் பண்ணி இருக்கு இல்லையா, இது பரவாயில்லையா அப்படின்னு டிபெண்டா இருக்கிறதுனால அல்ப சுகத்தினால மத்தியமம் அப்படிங்கிறான். நாதிகானாம் சம்யோகா, டெய்லர்ஸ் சொல்ற பாருங்க, அந்த காலத்துல அதுதான் கொஞ்சம் நிறைய தெரியும். அதாவது இந்த போட்டெல்லாம் அந்த வெளியில, அதாவது திரைக்கடலோடியும் திரவியம் தேடுன்னு ஒரு கண்ட்ரியை விட்டு இன்னொரு கண்ட்ரிக்கு சமுத்திரத்துல இதெல்லாம் எடுத்துட்டு கார்கோ எல்லாம் எடுத்துட்டு போய் வியாபாரம் எல்லாம் பண்ணிட்டு வராங்க இல்லையா, அந்த மாதிரி வியாபாரம் பண்றதுக்காக போறவங்க இருக்காங்களே, நாதிகானாந்து சம்யோகா, அந்த சைலர்ஸுடைய சம்யோகம் இருக்கு இல்லையா. பல கண்ட்ரியிலிருந்து வரவங்க என்ன பண்ணுவாங்க, மீகாமர்கள், அதாவது இந்த இதெல்லாம் மாலுமிகளா, அவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு கப்பல்ல சேர்றாங்க. பல கண்ட்ரியிலிருந்து வரவங்க ஒரு கப்பல்ல சேர்றாங்க. அவங்க நாதிகானாந்து சம்யோகா ஸ்மிருதா ஸ்வாபாவிகா, அதுதான் அடுத்தது. இயல்பா அவங்க சேரணும், எந்த விதமான காரணமும் இல்லை, காரணமின்றியும் இல்லை, இயல்பா. ஏன்னா அவ்வளவு பேரும் சேர்ந்து கப்பலை ஊட்டி ஆகணும், கப்பலை அவங்க எல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டு போயாகணும். ஸோ ஸ்வாபாவிகா புதைகி விவிதாவிரத சித்தானாம் பிரசங்க பரிவர்த்தனாம். அவளது கான்டெக்ஸ்டுவல் பிரசங்க ஏதோ லாபங்களுக்காக தங்களுக்காக இருக்கிறது. அதனால என்ன ஆகும், அத்தியல்ப சுகதாத்திருத்வாத். அவ ஒவ்வொருத்தரும் தங்களுடைய லாபத்துக்காகவும் தங்களுடைய காரணத்துக்காகவும் தான் ஒருத்தரை எதிர்பார்த்துட்டு இருக்க போறாளே ஒழிய வேற எந்த காரணத்துக்காகவும் இல்லை. அதனால அத்தியல்ப சுகதாத்திருத்வாத் அவளுக்கு கிடைக்கக்கூடிய சுகம் மிக குறைச்சலா தான் இருக்கும்.
கனிஷ்டோயம் ஸ்மிருதோபதேகி, அது இருக்கிறதுக்குள்ள ரொம்ப குறைச்சலாக கன்சிடர் பண்ணப்படுது. அத்யுத்தமஸ்து சம்யோகா சம்சாரே சுகதா, உத்தம சம்யோகம் தான் எப்பவுமே சுகத்தை கொடுக்கும். அது என்ன ஆகும்னா நாரி புருஷயோ காந்தே சமா, அதோ நாரி புருஷயோகோ, அது என்ன முகம், ஒரு பெண்ணுக்கும் புருஷனுக்கும் நடுவுல சமான வயசோகோ ததா, அதான் சொல்றான். அதுல முக்கியமான விஷயம் என்ன ஆகும்னாக்கா, அந்த காலத்துல கல்யாணம் பண்ணிக்கும் போது ஆணினுடைய வயசு ஜாஸ்தியாகவும் பெண்ணோட வயசு ரொம்ப குறைச்சலாகவும் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது அவர்களுக்குள்ள இருக்கிற ஈடுபாடு குறைச்சலா இருக்குங்க. அதனால சொல்றான் அதுல சமான வயசோகோ, சரியான வயசு இருக்கணும். சம்யோகா எஸ் சமாக்கியாதா சயேவ அத்யுத்தமஸ்தா, சமமா இருக்கக்கூடிய ரெண்டு பேர் எல்லா விதத்திலையும் சமமா இருக்கணும். அத்யுத்தம சுகஸ்தீவ, அதான் நீ நானும் எல்லா விதத்திலையும் சமானமா இருக்கும் அப்படிங்கிறான். அத்யுத்தமஹா சுகஸ்தீவ தாத்ருத்வாச்ச ததாவிதா சாதுர்ய ரூப வேஷாத்யைஹி. ஸோ அவளுடைய பிஹேவியர், அவளுடைய வேஷபூஷாதிகள், ஆபரணாதிகள் தரிச்சுக்கிறது, எல்லா விதமான விஷயத்திலையும் சாதுரியம் ரூபம் வேஷபூஷாத்யைஹி, சாதுரிய ரூப வேஷபூஷாத்யைஹி அதெல்லாம் எடுத்து குலசீல முனைஸ்ததா பரஸ்பர சமுத்கர்ஷா சச்சிதேஹி பரஸ்பரம் சம்சேத் கரோஷி சம்யோகம் வீரேனச்ச மயாசக. ஸோ நம்ம ரெண்டு பேருக்கும் எல்லா விதத்திலையும் பொருந்து போறது. வீரனான என்னோட நீ சம்யோகத்தை செஞ்சிருந்தேன்னா அத்யுத்ம சுகஸ்தீவ பிராப்தி சியாத் ஏ ந சம்சயா, உனக்கு மிக உயர்ந்த சுகம் கிடைக்கும், அதுல எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம் அப்படின்னு அவளை மனசை என்டைஸ் பண்றதுக்கு ட்ரை பண்றான். நானாவிதானி ரூபாணி கரோமி ஸ்வேட்சையா பிரியே இந்திராதய சுரா சர்வே சங்கிராமிய விதிகாமயா ரத்னானி யானி திவ்யானி பவனேஸ்வரின் மமாதுனா பும்சுத்வம் தானி சர்வாணி யதேஷ்டம் தேகி வா யதா. நான் உனக்கு ஒழுங்குற விதமான ரூபங்களை, உனக்கு பிடிச்ச ரூபங்களை என்னால் எடுத்துக்க முடியும். என்னுடைய மாயினால இந்திராதி தேவர்களும் என்னால் ஜெயிக்கப்பட்டு விட்டார்கள். இந்திராதி தேவர்களுடைய ரத்னங்கள் அத்தனையும் என்னுடைய அரண்மனையில தான் இருக்கு. நீ அவளை விரும்புற வரைக்கும், நீ விரும்புற அளவுக்கு அந்த ரத்னங்கள், அந்த போகங்கள், அந்த வஸ்துக்கள் அத்தனையும் அனுபவிக்கலாம். நீ யாருக்காவது கொடுக்கணும்னு நினைச்சேன்னா கூட என்ன பண்ணலாம், நீ சேரிட்டி, அதுவும் நீ நான் இஷ்டத்துக்கு பண்ணலாம். பட்டராஜ்னி பவாஜ்யத்துவம், இன்றைக்கே என்னுடைய பட்ட மனுஷியாக ஆக்கிறேன். அதோட மட்டும் இல்ல, தாசோஸ்மி தவ சுந்தரி, நான் உனக்கு தாசனாவும் ஆயிடுவேங்கிறான். வைரம் திதேகம் தேவ இஷ்டு, அதோட மட்டும் இல்ல, தேவர்களை நீ ஃப்ரீ பண்ணணும், தேவர்களுக்கு சொர்க்கத்தை கொடுத்துட்டு நீ பாதாளத்துக்கு போறதான்னு சொல்லியிருந்தது. அதனால வைரம் திதேகம் தேவ இஷ்டு, தேவர்களோட என்னுடைய எரிமுட்டியும் விட்டுடுறேன். தவ வாக்கியான்னு சம்சயா, உன்னுடைய வாக்கியத்தினால தேவர்களுடைய எரிமுட்டியும் விட்டுடுறேன். யதாத்வம் சுகம் ஆப்னோதி ததாகம் கரவாணி, உனக்கு எதெல்லாம் பிடிக்குமோ எப்படி பிடிக்குமோ அதை பண்றேன்னா. ஆஜ்ஞாபை விசாலாட்சி தவாகம் பிரகரோம்யத சித்தம் மே தவ ரூபேண மோகிதம் சாரு பாஷினி, இனிமையான பேசுறவளே உன்னை கண்டு எனக்கு மயங்கி போயிட்டேன் அப்படின்னா. ஆதுரோஸ்மி கராரோகி, ஐ எம் வெரி மச் பேட். பிராப்தஸ்தே சரணம் கில, உன்னை சரணடைஞ்சிருக்கேன். பிரகன்னம் பிரபன்னம் பாதி ரம்போரு, உன்னை சரணடைஞ்ச என்னை காப்பாற்ற வேண்டியது உன் கடமை இல்லையான்றான். பிரபன்னம் பாதி ரம்போரு காமபானை பிரபீடிதம் தர்மானாம் உத்தமோ தர்மஹா சரணாகத ரட்சணம், சரணமடைஞ்சவங்களை காப்பாற்றுறதுதான் மிக உயர்ந்த தர்மம் இல்லையான்னு. தொதியோ ஸ்னபிதாபாங்கி சேவகோகம் கிருஷோதிரி, நான் உனக்கு சேவகனா இருக்கேன். மரணாந்தம், இதுதான் மரணாந்தம் வச்சஸ்தத்தியம் நான்யதா பிரகரோம்யகம், நீ என்ன சொல்றியோ, நீ சொல்ற வார்த்தையை நான் கேட்கறதுக்கு ஈவன் அட் த காஸ்ட் ஆஃப் மை லைஃப், ஈவன் அட் த ரிஸ்கிங் மை லைஃப், நான் என்ன பண்றேன், அவ்வளோத்தையும் செய்யறதுக்கு தயாரா இருக்கேன். ஐ வில் ஃபாலோ யுவர் வேர்ட்ஸ் டில் தி எண்ட் ஆஃப் மை லைஃப், even at the risk of my life. So I will never obey, never violate, never disobey or violate. உன்னை உன் வார்த்தையை மீறி நான் போக மாட்டேன். மரணாந்தம் வச்சஸ்தத்தியம் நான்யதா யக்வா நானாயுதானிதே தயாம் குரு விஷாலாட்சி தப்தோஸ்மி காம மோகிதைஹி. ஸோ தயாம் குரு, என்னிடம் நீ இந்த தயை கொஞ்சம் காமி. ஜன்ம பிரகிருதி சார்வங்கி தைரியம் நாட்டிருக்கம்மையா, இந்த மாதிரி யார்ட்டையும் நான் கெஞ்சிறது இல்லை, இவ்வளவு கேவலமா நான் இறங்கி வந்ததில்லை அப்படின்னா. பிரம்மாதியும் ஈஸ்வரான் பிராப்திய ஸ்வயி தொத் விததாமியகம், பிரம்மாதிகளை கூட நான் என்ன பண்ணிருக்கேன், கண்ட்ரோல் பண்ணி ஜெயிச்சிருக்கேன். சரித்தம் மம ஜானந்தி தனே பிரம்மாதேஸ்வராக, அவர்கள் எல்லாரும் என்னுடைய சண்டை போடுற திறமை, என்னுடைய சரித்திரம் எல்லாத்தையும் தெரியும். தோஸ்மியகம் தவ தாசோஸ்மி மண்முகம் பசிய பாமினி, அதனால என்ன ஆகும், என்னை பாரு, என்னை பார்த்துட்டு நான் சொல்றது கேளு அப்படின்னு அவளை பார்த்து இவன் கெஞ்சான். வியாச உவாச்ச இது புருவானம் தம் தைத்தியம் தேவி பகவதி ஹிதா பிரகசிய சஸ்மிதம் வாக்கியம் உவாச்ச வர்ணனி. அவன் சொல்றதை கேட்ட உடனே திருச்சிட்டே அவன் சொல்றான் தேவி நாகம். இதுதான் முக்கியமான விஷயம். சாதாரணமா அந்த அம்பாளுடைய சொரூபம் என்ன அப்படிங்கிறதையே வர்ணிக்கிறா.
நாகம் புருஷம் இச்சாமி பரமம் புருஷம் தினா பரம புருஷன் உத்தமமான அந்த இது இருக்க நிர்குண பரபிரம்மம் அந்த நிர்குண பரபிரம்மத்தை தவிர பரமம் புருஷம் தினா அந்த பரபிரம்மத்தை தவிர நாகம் புருஷம் இச்சாமி வேறு யாரையும் நான் விரும்ப மாட்டேன், விரும்புவதில்லை. தஸ்ய இச்சாஸ்மியகம் தைத்திய, ஹே தைத்திய, நான் ஒரு பெண்ணு அவனை விரும்புறேன், அவனுக்கு பக்கத்துல இருக்கிறேன் அப்படின்னு நினைக்காத. சத்திய இச்சாகம், நான் அந்த பரமபுருஷனுடைய இச்சா ஸ்வரூபம், சங்கல்பம், அவ்வளவுதான். அந்த பரமபுருஷனுடைய சக்தி ஸ்வரூபமா இச்சா சக்தியாக நான் இருக்கேன். சோ சத்திய இச்சா அஸ்மி அகம் தைத்திய சிர்ஜாமி சகலம் ஜெகத்து. அதனால என்ன இருக்கு, அந்த பரபிரம்மம் ததைக்ஷத அப்படின்னு அது பார்க்கும்போது என்ன ஆகுது, அந்த இச்சா வரும்போது அந்த பரமபுருஷனுக்கான இச்சா இருக்கே அதுதான் நான். அந்த இச்சை தோணும் போது சிர்ஜாமி ஜெகத்து உலகமே சிருஷ்டிக்கப்படுறது. ஸோ நீ எதெல்லாம் எனக்கு தரேன்னு சொல்றியோ அவ்வளவும் என்னால சிருஷ்டிக்கப்பட்டது தானே. ஸோ என்னால சிருஷ்டிக்கப்பட்ட வஸ்துக்களையும் எனக்கு கொடுக்குறீங்க இல்லையா. தமாம் பசியதி விஸ்வாத்மா தஸ்யாகம் பிரகிருதி சிவா. தமாம் பசியதி விஸ்வாத்மா, உலகத்துக்கே ஆத்மாவாக இருக்கக்கூடிய, உலகம் அனைத்துக்கும் அந்தர்யாமியா இருந்து உலகமாகவே இருக்கக்கூடிய விஸ்வாத்மானா உலகமா இருக்கக்கூடிய அவர். சத்தியாகம் பிரகிருதி, அவருடைய இயல்பு, இந்த சிருஷ்டிக்கிற இயல்பா நான் இருக்கேன். சிவா மங்களகரமானவள். ஸோ தத் சாநித்திய வசாதேன சைத்தன்யம் மை சாஸ்வதம். இப்ப நீ என்ன சாஸ்வத சைத்தன்யத்தை பாக்குறியோ, கான்சியஸ்னஸ, சத்திய சாநித்திய அவருடைய பிரசன்ஸ்னால முன்னால எனக்கு எதுவும் வரப்போறது இல்லை, உங்ககிட்ட இருந்து எதுவும் வராது. உன்னோட சம்பந்தப்பட்டா நான் என்ன ஆயிடுவேன், ஜடமா ஆயிடுவேன். ஜடாகம், உன்னோட சம்பந்தப்பட்டா வெறும் ஜடமா போயிடுவோம், உனக்கே பிரயோஜனம் இருக்காது, நீ எதை விரும்புறது கிடைக்காது. ஜடாகம் தஸ்ய சம்யோகாத், தஸ்ய சம்யோகாத் அந்த பரம்புருஷனுடைய சம்யோகத்தினால பிரபவாமி சச்சேதனா, நான் கான்சியஸா இப்ப நீ பாக்குற மாதிரி ஆறேன். அதனால புரிஞ்சுக்கோ, அயஸ்காந்தஸ்ய சாநித்யா அயசஸ் சேதனாயதா. அயஸ்காந்தம் அதாவது ஒரு மேக்னெட் இருந்தா எப்படி மேக்னெட்டுக்கு பக்கத்துல அந்த இரும்பு அட்ராக்ட் ஆகுறதோ அந்த மாதிரி சைத்தன்யத்தினுடைய சாநித்தியத்துல நான் சச்சேதனையா இருக்கேன். கிராமிய சுக வாஞ்சாமே, இந்த லௌகிகமான கிராமிய சுகங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் எனக்கு எந்த விதமான இன்ட்ரெஸ்டும் கிடையாது, அது தேவையும் இல்லை. கதாச்சி கட்டி ஜாயதே, அது என்கிட்ட உண்டாறதே இல்லை. மூர்க்க ஸ்தோமசி மந்தாத்மன், இதெல்லாம் புரிஞ்சுக்கோ முதல்ல. மந்தாத்மன் மூர்க்கா, நீ முட்டாளா இருக்க. எது என்ன யாருக்கு எதை எப்படி சம்பந்தப்பட்டதுன்னு தெரியாம நீ பாட்டுக்கு பேச தெரியாம பேசிட்டே இருக்க. ஸ்ரீ சங்கம் சிக்கீர்ஷசி, நீ என்ன பண்ற, ஒரு பெண் சுகத்தை நீ விரும்புற. நரசிய பந்தனார்த்தாய, இந்த ஸ்ரீ சங்கம், ஸ்ரீகிட்ட இருந்து வர சுகம்ங்கிறது என்ன, பந்தனார்த்தாய. ஸ்ரீங்கலா ஸ்ரீ பிரகீர்த்திதா, ஸ்ரீங்கிறவோ மனுஷனுக்கு ஒரு விலங்கு மாதிரி தான். அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு விலங்கு தான். எது ஒண்ணுமே உலகத்துல இருக்கக்கூடிய வஸ்துக்கள்ங்கிறதே நம்மள என்ன பண்றது, பந்தனத்துக்காகத்தான் இருக்கக்கூடியது. வஸ்துக்குள்ள இன்ட்ரெஸ்ட் வஸ்துக்குள்ள இருந்து சுகம்னாலே இது பந்தம் தானே. என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம எந்த விதமான வஸ்து இல்லாம இருந்தா டக்குன்னு இறங்கி போக முடியாது இல்லையா. வஸ்துக்கள்லாம் நம்மளுக்கு சொந்த வஸ்து இருந்தா என்ன எடுத்து இதுக்கு என்ன ஏற்பாடு பண்றது, அதுக்கு என்ன ஏற்பாடு பண்றது, யாரை பார்த்துக்க வைக்கிறதுன்னு எல்லாமே ஒரு பெரிய மைண்டிங் ஆயிடுறது இல்லையா. அதான் லோகபக்தோதி முச்சியது, ஸ்ரீபக்தோ நைவ முச்சியது. இரும்பு சங்கிலியால போட்டா கூட நம்ம என்ன பண்ணலாம், ஏதோ உடச்சிட்டு வெளியில வந்துடலாம் சினிமால பாக்குற மாதிரி. ஆனா இந்த மாதிரி ஸ்ரீபக்தா அன்பு அப்படிங்கறதுனால இருந்தா என்ன ஆயிடுது, நைவ முச்சியதே. கிமிச்சசிச்ச மந்தாத்மன் மூத்ராகாரத்து சேவனம். நீ இப்ப இந்த பந்தனத்தை விரும்புற பத்தியா ஸ்திரீகள்லாம், இது கடைசியில என்ன கர்ப்பவாசம் தானே, கர்ப்பவாசத்தையோ விரும்பிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க. சமம் குரு சமாய சுகாயத்துவம், சுகம் போகணும்னா சமம், பீஸ், சாந்தி, அதாவது அமைதியில இருந்துதான் இந்த சந்தோஷம் கிடைக்குமே ஒழிய இந்த மாதிரி ஒருத்தர் சம்யோகம் அப்படிங்கறதுல இருந்துலாம் சந்தோஷம் கிடைக்க போறது இல்லை. சந்தோஷமோ ஹாப்பினஸோ அமைதியில இருந்துதான் வரும். சமம் குரு சுகாயத்துவம், சமாத் சுகம் அவாப்சியசி. நீ நினைக்கிற சம்யோகம் அதுல இருந்துலாம் வரப்போறது இல்லை, அது பிரயோஜனம் இல்லை. சம்யோகம் கிடைச்சாலும் அந்த இடத்துல சண்டையில போய் நின்றுட்டா யார் என்ன நினைக்க போறான்னு சதா இன்னொருத்தர சந்தேகப்பட்டுட்டே இருந்தாக்க எங்க இருந்து சந்தோஷம் வரும். நாடி சந்தே மகத் துக்கம் ஜானந்தின் துவம் விமுகியசி. இந்த சம்யோகத்தில இருந்தெல்லாம் மகத் துக்கம்னு தெரிஞ்சுட்டே ஏன் இன்னும் கெட்டிங் கன்ஃபியூஸ். எத வைரை சுரை சார்த்தம் யதேஷ்டம் விசராவனம். தேவர்களோட இந்த வைரத்தை விட்டு எனிமிட்டியை விட்டு பூமியில ஃப்ரீயா இரு. பாதாளம் கச்சவாக்காம, இல்ல பாதாளத்துக்கு போ. ஜீவிதேச்சா எதஸ்திதே, உசுரோட இருக்கணும்னா பாதாளத்துக்கு போ. அதவா குரு சங்கிராமம் பலவத் யஸ்மி சாம்பிரதம். இப்ப நான் உன்னை கொல்லக்கூடிய பலவத்தியாக இருக்கேன், சந்தையை போடு.
பிரேஷிதாகம் சுரை சர்வைகி தவநாசாய தானவ, உன்னை கொள்றதுக்காகவே என்னோட தேவர்களால் அனுப்பப்பட்டவர் தான். அதனால என்ன ஆகும், சத்தியம் பிரவீன் ஏனாத்திய துவயா வசன சௌகிருத்தம். இப்போ உனக்கு உண்மையா ஒரு விஷயத்த சொல்றேன், ஐ ப்ராமிஸ். அதாவது உனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்றேன். ஏன்னா நீ என்ன பண்ண, என்கிட்ட ஃப்ரெண்ட்லியா பேசியிருக்க. நீ என்கிட்ட ஃப்ரெண்ட்லியா பேசியிருக்கிறதுனால தரிசிதம் தேன, அந்த ஃப்ரெண்ட்லினஸ் சௌகிருதம் தரிசிதம், ஒரு நட்பானது உன்னால என்கிட்ட காண்பிக்கப்பட்டிருக்கு. தேன துஷ்டாஸ்மி, ஐ எம் ப்ளீஸ் வித் தட். ஜீவன் கச்ச யதாசுகம், உனக்கு பர்மிட் பண்றேன், நீ உசுரோட எங்க போனமோ போயின்று. சதாம் சப்தபதி மைத்ரி, உண்மையில நல்லவர்களுக்கு நடுவில் சப்தபதி 7 வார்த்தைகள், 7 வார்த்தைகள் பேசினாலே போதும் அவர்களுக்குள்ள நட்பு ஏற்படும்னு சொல்லியிருக்கு. அதனால நான் நல்லவளா இருக்கிறதுனால அட்லீஸ்ட் என்ன பண்ணணும், நீ இவ்வளவு வார்த்தைகள் பேசியிருக்கும் போது ஒரு சான்ஸ் கொடுக்கணும். தேன முஞ்சாமி ஜீவிதம், ஐ ஸ்பார் யூ அப்படிங்கிறா. மரணே சாஸ்தி சேஜிதம், உனக்கு இதெல்லாம் தேவையில்லை, நான் மரணத்தை தான் ஃபேஸ் பண்ண போறேன்னு நினைச்சேன்னா குரு வீர யதாசுகம், ஆஸ் பர் யுவர் கன்வீனியன்ஸ். அனுஷ்யாமி மகாபாகோ துவாமகம் நாத்திர சம்சயா, நோ டவுட் ஐ வில் கில் யூ அப்படிங்கிறா. வியாசர் சொல்றாரு, வியாச உவாச இது தஸ்யா வஜஸ்ருத்வா தானவ காமமோதிதா. அவளுடைய வார்த்தையை கேட்டு அவனால என்ன பண்ண முடியல, அட்ஜஸ்ட் பண்ண முடியல, புரிஞ்சுக்க முடியல. காமம் மோதிதையான காமம் தலைக்கு வெடி போய் கிடக்கு. உவாச லட்சுமியா வாச்சா மதுரம் வச்சனம் திட்டா, திருப்பி என்ன பண்ணான், ஒரு சாஃப்டா ஒரு பேச ஆரம்பிக்கிறான். திமேன்யம் வராரோகே துவாம் பிரகத்தும் வரானே, அம்புகளால ஒரு மெல்லிசா இருக்கிறவனுடைய உடம்பு, சாஃப்டா இருக்கிறவன் உடம்ப அம்புகளால அடிக்கிறதுக்கு பயப்படுறேன். கோமலான் சாரு சார்வாங்கியின் நாரீன் நர விமோகினி ஜித்வா ஹரிஹராதீன்ச்ச லோகபாலாம்ச்ச சர்வதா கிம் துவயா சக யுத்தமே யுத்தம் கமலலோசனே. நீ மெல்லிகளால இருக்க, பிரம்மா விஷ்ணுவோடெல்லாம் கூட லோகபாலர் கூட சண்டையை போட்டுட்டு உங்க கூட எப்படி சண்டை போடுறது. ரோஷத்தை இது சார்வங்கி விவாகம் குரு மாம்பஜ, உடனே எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோ, உன்னோட எனக்கு சண்டை போடுறதுல இன்ட்ரெஸ்ட்ல சண்டை போட்டு உன்னை உடம்பு அம்புகளால் அடிக்கிறதுன்னு எனக்கு பயமா இருக்கு. நாகம் துவாம் பகரிஷியாமி ஏதோ மைத்ரி கிருதா துவயா, நீ இப்போ நான் ஃப்ரெண்ட்லியா இருக்கேன்னு சொல்லிட்டேன் இல்லையா, அதனால ஐ டோன்ட் வாண்ட் டு ஹிட் யூ. ஹிதமுக்தம் சுபம் வாக்கியம் தஸ்மாத் கச்ச யதா சுகம், இல்லையா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்னாக்க லீவ் த பேட்டில் ஃபீல்ட் அண்ட் கோ வேரெவர் யூ வாண்ட், எங்க இருந்து வந்து அங்க போனோம். காசோபா மே பவேதந்தே ஹத்வாத்மாம் சாருலோசனாம், உன்னை ஒரு பெண்ணை யுத்தத்துல கொண்டு எனக்கு என்ன சந்தோஷம் ஏற்பட போறது, எனக்கு என்ன பெருமை ஏற்பட போறது. ஸ்ரீஹத்யா பாலஹத்யாச்ச பிரம்மஹத்யா துரத்தியா, இதெல்லாம் ஸ்ரீஹத்யா பாலஹத்யா, குழந்தைகளை பெண்களை பிராமணர்களை கொள்றதெல்லாம் இருக்கே, அதெல்லாம் பெருமை கொடுக்கக்கூடியது இல்லை. கிரகித்வா துவாம் கிரகம் நூனம் கச்சாமியத்திய வரானே, உன்னை போர்சிபிளி தூக்கின்னு கூட போக முடியும், பட் அந்த மாதிரி போர்சிபிளா தூக்கின்னு போறதுங்கிறதும் பெருமையை தராது. ததாபிமே பலம் நஸ்யாத் பலாத் போக சுகம் குதஹா, so force also is not useful. பிரபிரவீதி சுகேசித்வாம் வினயா வனதோ யதா, அதனாலதான் திருப்பி உங்கள்கிட்ட என்ன பண்றேன், சல்யூட் பண்றேன், ரொம்ப உங்கள்கிட்ட அம்பலா இருக்கேன். புருஷஸ்ய சுகம் நஸ்யாத் ஹிருதே காந்தா சுகம் சுகாம்புஜாத் காந்தா முகாம்புஜாத் தத்தைவிஹி நாரீணாம் நஸ்யாச்ச புருஷம் வினா சம்யோகே, திருப்பி அந்த சம்யோகத்தினாலதான் சுகம் கிடைக்கும். சம்யோகே சுக சம்போதி வியோகே துக்க சம்பவா, சம்யோகம் தான் சுகத்தை கொடுக்கும், வியோகம் துக்கத்தை கொடுக்கும். இந்த பழைய பாட்டுக்கு வரான். காந்தாசி ரூப சம்பன்னா சர்வாபரண பூஷிதா சாதுரியம் தொழில் நஸ்யாத், நீ அழகா இருக்க, ரூப சம்பன்னம் இருக்கு, ஆனா சாதுரியம் மட்டும் உங்ககிட்ட ஏன் இல்லை, ஒரு கிளவர்னஸ், புத்திசாலி இல்லையே. என்ன நீ புத்திசாலியா இருந்தா என்ன பண்ணுவ, இந்த மாதிரி தேவையில்லாம உடம்புக்குள்ள அடிபட்டுன்னு உடம்புக்கு எடுத்துக்கிறத விட, அடிபடுறதை விட நீ ஒரு வீரனை அடையிறது தானே உனக்கு புத்திசாலித்தனமா இருக்கணும். சமோபதிஷ்டம் தேனையிடம் போகானாம் பரிவர்த்தனை, நீ பிசுனிய போகங்கள்லாம் அடையக்கூடாது, போகங்கள் பயனற்றது, போகங்கள்லாம் மனுஷனுக்கு சிறுங்கலையா இருக்குல்லாம் சொன்னது. இந்த மாதிரி உபதேசத்தை உனக்கு யார் பண்ணிருக்கா, வஞ்சிதாசி, யாராலையும் நீ என்ன பண்ணப்பட்டிருக்க, ஏமாற்றப்பட்டிருக்கிறாய். சுகம் சவ மமாபித்யா விவாகே விகிதேகில, விவாகம் தான் சந்தோஷத்தை கொடுக்கும். என்ன பண்ணா உதாரணம் காட்டுறான். விஷ்ணு லட்சுமியா சகாபாதி, விஷ்ணு லட்சுமியுடன் சேர்ந்துதான் விளங்குறார். சாவித்ரியாக சகாத்மபூஹு, சாவித்ரி சரஸ்வதியோட பிரம்மா. ருத்ரோ பாதிக்க பார்வதியா சச்சியா சதமகஸ்ததா, இந்திரன் இந்திராணியோட, ருத்ரன் பார்வதியோட, அவள்லாம் பத்னியோட இருக்கா இல்லையா, நீ மட்டும் தனியா எப்படி இருக்க, தனியா எப்படி விளங்குவ. தானாரி பதிஹீனாச்ச சுகம் பிராப்னோதி சாஸ்வதம் ஏனத்துவம் அசிதா பாஞ்சி நகரோஷி பதின் சுபம், அதனால நீயும் ஒரு விவாகத்தை செஞ்சுக்கோ அப்படிங்கிறான். காம குவாத்திய, அப்புறம் என்ன பண்றான், மன்மதன் மேல இவனுக்கு போடுறது. காம குவாத்திய கதஸ்காந்தே யஸ்வாம் பாணைகி சுகோமலைகி மாதனை பஞ்சமி காமம் ந தாடையதி மந்ததீகி, உன் மேல எனக்கு இவ்வளவு ஆசை ஏற்பட்டிருக்கு, ஆனா உனக்கு என் மேல ஆசையே இல்லையே, மன்மதன் உன்னை துன்புறுத்தவே இல்லையே. தத்
மன்யே அகமிவ காமோபி தயாவாம் ஸ்தை சுந்தரி. நான் எப்படி உங்ககிட்ட தயையோட உன்னை சண்டை போட மாட்டேன்னு சொல்றீங்களோ அந்த மாதிரி காமம் கூட உங்ககிட்ட சண்டை போடல உங்களுக்கு. உங்ககிட்ட தயையோட இருக்கான், அதனாலதான் உன்னை என்ன பண்றான், மன்மத பானங்கள் உன்னை துன்புறுத்தல, உனக்கு ஆசை ஏற்படல. அபலேபிச்ச மன்வானஹா, பெண்களுக்கு அபலான்னு ஒரு பேர் இருக்கு இல்லையா, பலம் இல்லாதவள்னு, அதனால உன்னை போய் எப்படி கஷ்டப்படுத்துறதுன்னு ந பிரேரையதி மார்க்கனான், தன் அம்புகளை உடல்ல. மனோபவசிய வைரம்பா கிமப்பியஸ்தி மயாசக, ஒருவேளை மன்வான் என்னோட எதிர்த்து வச்சுட்டு இருக்கானோ என்னமோ தேவர்களுக்கு எதிரிங்கிறதுனால, தேனச்ச தொய் அபலா அராளாட்சி, அராளாட்சினாக்கா அம்சம் போன்றவளே ந முஞ்சது சினிமுகான் அதுவா மே அதிதை தேவிகி வாரிதோசு ஜஷத்வஜா. இல்ல தேவர்கள்லாம் மன்மதனை நீ இவனை இந்த மனுஷனை தொந்தரவு பண்ணு, தேவி தொந்தரவு பண்ணாதேன்னு தடுத்துட்டாலோ, என்ன தேவர்களுக்கு என் மேல எதிர்மதி இருக்குல்ல, அதனால என்ன எடுத்து சுக வித்வம்சிபிஹி தேன துவைச்ச ந பிரகரத்யபி யத்வா மா மிருகசாபாட்சி பஷ்டாத்தாபம் கரிஷியது. இப்ப இந்த 2 ஸ்லோகத்துல ஒரு சின்ன விஷயத்த சொல்றேன், மேல எப்படி கதை கண்டினியூ பண்றதுங்கிறது இது காட்டுறது. நீ இப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்காம விட்டுட்டுனா இந்த சான்ஸை மிஸ் பண்ணிட்டேன்னா, யத்வா மா மிருகசாபாட்சி, அதாவது மான்குட்டியினுடைய கண்களை போன்ற கண்களை உடையவளை இளம் பெண்ணே, பஷ்டாத்தாபம் கரிஷிது, உனக்கு பின்னாடி நீ வருத்தப்பட நேரிடும். என்ன கல்யாணம் பண்ணிக்காம விட்டுட்டேன்னா என்ன ஆகும்னா எப்படி வருத்தப்பட நேரிடும், மந்தோதரிவ, மந்தோதரியை போல, பரித்தியஜ்ய சுபம் மிருகம். மந்தோதரியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ராஜாவத்தை வந்தான், நல்ல ராஜா, நல்ல குணங்களை உடைய ராஜா. அவன் ஏதோ சில காரணங்களால என்ன பண்ணிருக்கான், அந்த ராஜா சரியில்லைன்னு நினைச்சுன்னு அந்த ராஜாவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு அவன் என்ன பண்ணான், அந்த ப்ரப்போசலை ரிஜெக்ட் பண்ணிட்டான். ரிஜெக்ட் பண்ணிட்டு அவன் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பின்னாடி கிடைச்ச போது மகா மோசமான ஒரு கேரக்டர் தான் அவனுக்கு கணவனா சேர்ந்தான். அவனை கணவனா அடைஞ்சு அவன் ரொம்ப கஷ்டப்பட இருந்தது. அனுகூலம் பதில் பஸ்டா அவன் என்ன பண்ணான், அந்த அனுகூலம் பத்தி அவளுக்கு அனுகூலமா இருக்கக்கூடியவன ஒத்தனை, குணவானான ஒத்தனை எத்வா பஸ்டாச்சா சகார சட்டம் பதின், ஒரு மூடனான ஒரு முரட்டு ஆள், சொன்னதை கேட்காத சொன்னதை புரிஞ்சுக்காத ஒரு ஆளை என்ன பண்ணா சகார பதின். அதனால என்ன இருக்கு, காமார்த்தா யதா ஜாதா மோகேன வியாக்குலாந்தரா, அதனால என்ன இருக்கு, மோகேன வியாக்குலாந்தரா, அவ தன்னுடைய கன்ஃபியூஷன்னால, தன்னுடைய பின்னாடி தன்னுடைய ஃபீலிங்ஸ்னால, இதனால ரொம்ப கன்ஃபியூஷன் உடையவனாக அவ மாற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அவ கஷ்டப்பட்டா அந்த மாதிரி நீயும் கஷ்டப்படும்படி ஏற்பட்டுடும் அப்படின்னு மகிழன் சொன்னான்.